பனிவரகு பொங்கல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளரு பனிவரகு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூனு, ரொம்ப போட வேண்டாம் பாசிப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு 3 தடவை கழுவிட்டு போதும். இவ்வளோ போட்டால் தான் போதும். இதை 3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ அந்த ஊற வச்ச பனிவரகு இதில் போட்டோம். இது ஒன்றுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுக்கணும். 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 4 விசில் குழைய வைக்கலாம். ஒரு ஸ்பூன். இப்போ முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை, குருமிளகு, சீரகம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இதை கொட்டிடலாம். இப்போ சுவையான போட்டு நல்லா கிளறிட்டு பார்த்தோன்னா பனிவரகு சுவையான பனிவரகு